இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். வாசிப்பவர் AM தாஜ். கெரவலப்பிட்டியவில் இன்று திறக்கப்பட்ட மின் நிலையத்தின் மூலம் பாரிய அளவிலான நன்மைகள். தேசிய அபிவிருத்தி ஊடக மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சகல மக்களுக்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் கொரோனா தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை. தேசிய விவசாயத்தை கட்டியெழுப்புவதற்கான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் பிரதான நகரங்களில் விதித்திருந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை நாளை நீக்க உள்ளன. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி முன்னாள் தலைவர் டு பிளெசிஸ் ஸ்டேட் போஸ்ட் போட்டிகளுக்கு விடை கொடுத்துள்ளார். திண்மக் கழிவுகளின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இலங்கையின் முதலாவது மின் நிலையத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்தார். ஹெந்தல கெரவலப்பிட்டிய பிரதேசத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து 10 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்பட இருக்கிறது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் நிலவும் குப்பை பிரச்சினைக்கு இதன் மூலம் சிறந்த தீர்வு கிடைக்கும் என்று இலங்கை மின்சார சபையின் தலைவர் பொறியியலாளர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி மக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தேசிய அபிவிருத்தி ஊடக மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதாக ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வல தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சின் தேசிய அபிவிருத்தி தொடர்பான ஊடக மத்திய நிலையத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். யுத்தத்தை வெற்றி கொள்ளவும் 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை செயற்பட்ட தேசிய பாதுகாப்பு ஊடக மத்திய நிலையம் உயர்ந்தபட்ச பங்களிப்பை வழங்கியிருந்தது. தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்துக்கு சரியான தகவல்களை வழங்குவதற்காக இதன் மூலம் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் கோவிட் தடுப்பூசியை வழங்குவது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஆடை உற்பத்தி போன்ற துறைகளை மீண்டும் உயிரூட்டுவதற்கான வேலை திட்டங்கள் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இடம்பெறுகின்றன. பிரஜைகளுக்கும் அரச நிர்வாகத்திற்கும் இடையிலான தொடர்பினை உயர்ந்தபட்ச அளவில் பேணும் நோக்குடன் இந்த மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டின் அபிவிருத்தி பற்றி மக்களுக்கு விளக்கம் அளிக்க இந்த நிலையம் உதவும் என்றும் அங்கு கருத்து வெளியிட்ட ஊடக அமைச்சின் செயலாளர் சனத் விஜய வீர வலியுறுத்தினார். தேசிய அபிவிருத்தி ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளராக மிலிந்த ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசியேற்றின் நடவடிக்கை வெற்றிகரமான முறையில் இடம்பெறுவதாக மேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் தம்மிக்க ஜேல தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் உள்ள 57,000 பேருக்கு தடுப்பூசியை ஏற்றுவது இலக்காகும். 30 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்படுகிறது. இன்று அதிகாலை 5:30 இந்த வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேல் மாகாணத்தில் 3 மாவட்டங்களிலும் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று காலை 756 கொரோனா நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆக கூடுதலானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளவர்கள். இன்று மேலும் 6 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கமைய நாட்டின் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 409 வரை அதிகரித்துள்ளது. இதேவேளை மினுவாங்குடை மீன்சந்தை கொரோனா கொத்தணிகளின் எண்ணிக்கை 73,000 தாண்டியுள்ளது. இதில் 69,000க்கும் அதிகமானோர் சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 77,183 ஆகும். உள்நாட்டு விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதற்கான தேசிய கொள்கையை வெளியிடுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக விவசாயத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் விவசாயத்துறை மீது மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கமாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இன்று காலை இடம்பெற்ற சுபாரத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். விவசாயிகளின் உற்பத்திகளுக்கு உயர்ந்தபட்ச விலையை வழங்குவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
சகல பேதங்களை மறந்து தேசிய அபிவிருத்திக்கு பங்காற்றக்கூடிய இளைஞர்களை உருவாக்கும் பணிகளை தேசிய இளைஞர் சேவை மன்றம் மேற்கொண்டு வருவதாக அதன் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ஆலிதீன் ஹமீர் தெரிவித்துள்ளார். எமது நிலையத்தில் இன்று இடம்பெற்ற விடியும்பளை நிகழ்ச்சியில் அவர் இது பற்றி விவரித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். கத்தோலிக்கர் மற்றும் கிறிஸ்தவர்கள் இன்றைய திருநீற்று புதனுடன் தமது தவக்காலத்தை ஆரம்பித்துள்ளார்கள். தவக்காலம் என்பது இன்றைய விபூதி புதனுடன் ஆரம்பித்து உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னதாக 40 நாட்களை உள்ளடக்கியதாகும். இன்றைய திருநீற்று புதன் விபூதி புதன், சாம்பல் புதன் எனவும் அழைக்கப்படுகிறது. திருநீற்று புதன் சடங்கு என்பது குருவானவர் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்று கூறி விசுவாசியின் நெற்றியில் சாம்பலினால் சிலுவை அடையாளம் வரைவதாகும். இந்த சாம்பலானது ஆண்டுதோறும் குருத்தோலை ஞாயிறு தினத்தன்று வழங்கப்படும் ஓலையை எரித்து பெறப்படுவதாகும். இந்த தவக்காலத்தில் கத்தோலிக்கர் மற்றும் கிறிஸ்தவர்கள் உண்ணா நோன்பிருந்து இயேசுவின் வாழ்க்கையின் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பாடுகள், மரணம் என்பவற்றை தியானிப்பது வழக்கமாகும். தவக்காலத்தில் இன்றைய ஆரம்ப நிகழ்வுகள் நாளளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் உரிய சுகாதார வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பேலியகுட பிரதேசத்தில் உணவு பொதியீடு நிலையம் ஒன்றில் தேதி மாற்றப்பட்ட 1,18,000 ஜம்போ பீனட்ஸ் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவை மீட்கப்பட்டுள்ளன. இவற்றின் பெறுமதி 3 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும். கல்ஃபியா விமான சேவை இலங்கைக்கான நேரடி விமான சேவையை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. கல்ஃபியா விமான சேவை இலங்கைக்கும் பஹ்ரைனுக்கும் இடையில் வாராந்தம் 2 தடவைகள் சேவைகளை நடத்த தீர்மானித்திருக்கிறது. சாஸ்திரியார்கிட்ட மகன ஜாதகத்தை கொடுத்தன் 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருமானவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாரதிய ஜனதா கட்சியின் கிளையொன்றை இலங்கையில் ஸ்தாபிப்பது பற்றி பிரச்சினைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டாரதென்னகோன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அரசியலை அடிப்படையாக கொண்டே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மாதத்தின் 3 நாட்களுக்கு மேல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதாக வாகன சாரதிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். போதிய அளவிலான எரிபொருள் சேமிக்கப்படாமை இதற்கு காரணமாகும். இதனால் எட்டியாந்தோட்டையிலிருந்து அவசர தேவைகளுக்காக எரிபொருளை பெற்றுக்கொள்ள ருவன்வெல, கெத்துல்கல போன்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்புடன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112-206-300. பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள முடக்க நிலைமை முடிவுக்கு வர இருக்கிறது. நாளை தொடக்கம் நியூசிலாந்து ஆக்லாந்தில் அமல்படுத்தப்பட்ட முடக்க நிலையை முடிவுக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஹோட்டல் ஒன்றின் மூலம் உருவாகவிருந்த கொத்தணியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சி, தொழில், பொருட்களை வாங்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் வீடுகளிலிருந்து வெளியே வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள துபாய் ஆட்சியாளரின் மகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை குரல் எழுப்பியிருக்கிறது.
இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாட இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. தாம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறி துபாய் ஆட்சியாளரின் மகள் லத்தீஃபா அல் மக்தூம் வெளியிட்டிருந்த காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இளவரசி லத்தீஃபா பாதுகாப்பாக இருப்பதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. பீப்பிள்ஸ் லீசிங் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 011-206-300. பீப்பிள்ஸ் லீசிங் நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி வீதிகளை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. சூழல் மாசு அடைவதை தடுக்கும் நோக்குடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஏற்கனவே பரிச்சார்த்த ரீதியில் இவ்வாறான வீதி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்க டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ஃபஃப் டு பிளஸிஸ் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். 69 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியதன் பின்னர் அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கான ஓய்வை அறிவித்திருக்கிறார். எதிர்வரும் காலங்களில் T20 கிரிக்கெட் போட்டிகள் பற்றி தாம் கவனம் செலுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். 35 வயதான பிளஸிஸ் 15 வருடங்களாக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். பாரம்பரிய கைப்பணி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான வேலை திட்டம் அமலாகிறது. இதற்கான அரசாங்கம் இந்த ஆண்டில் 2000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளது. பிரம்பு, பித்தளை, களிமண் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி பாரம்பரிய கைத்தொழில்துறையை மேம்படுத்தும் வேலை திட்டம் 2025ஆம் ஆண்டு வரை முன்னெடுக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கேகாலை மாவட்டத்தில் இந்த ஆண்டில் 250 ஏக்கர் விஸ்தீர்ணமான நிலப்பரப்பில் தேயிலை செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் 112 ஏக்கர் விஸ்தீர்ணமான நிலப்பரப்பில் தேயிலை பயிரிடப்பட இருக்கிறது. 100 ஏக்கர் மேலதிக காணியில் புதிதாக தேயிலை பயிரிடுவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று சீரான காலநிலை நிலவுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது. சப்ரகமோ மாகாணத்திலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். மத்திய சப்ரகமோ ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கெரவலப்பிட்டியவில் இன்று திறக்கப்பட்ட மின் நிலையத்தின் மூலம் பாரிய அளவிலான நன்மைகள். தேசிய அபிவிருத்தி ஊடக மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சகல மக்களுக்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் கொரோனா தடுப்பூசியை வழங்க நடவடிக்கை. தேசிய விவசாயத்தை கட்டியெழுப்பதற்கான கொள்கை அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது.
ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் பிரதான நகரங்களில் விதித்திருந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை நாளை நீக்கவுள்ளன. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் டு பிளஸிஸ் டெஸ்ட் போட்டிகளுக்கு விடை கொடுத்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன.